அரசு பேருந்தில் பெண்கள் ஓசியில் பயணிப்பதாக ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் பேசிய வீடியோ வெளியான நிலையில் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இப்ப இந்த ரோடு போட போறோம், இதுல பஸ் விட போறோம். நீங்களும் ஒரு விஷயத்தை ஏறி பாப்பீங்க. 3 ஆண்டுகள எவ்வளவு வேலை நடந்திருக்கு. இப்ப இந்த ரோடு போட போறோம், இதுல பஸ் விட போறோம். நீங்களும் ஒரு விஷயத்தை ஏறி பாப்பீங்க. 3 ஆண்டுகள எவ்வளவு வேலை நடந்திருக்கு. இப்ப இந்த ரோடு போட போறோம், இதுல பஸ் விட போறோம். நீங்களும் ஒரு விஷயத்தை ஏறி பாப்பீங்க. 3 ஆண்டுகள எவ்வளவு வேலை நடந்திருக்கு. இப்ப இந்த ரோடு போட போறோம், இதுல பஸ் விட போறோம். அரசு பேருந்தில் பெண்கள் ஓசியில் பயணிப்பதாக ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் பேசிய வீடியோ வெளியான நிலையில் அண்ணாமலை இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். ஆண்டிப்பட்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான திமுகவை சார்ந்த மகாராஜன் தனது தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே அங்கிருக்கக்கூடிய பெண்களிடம் பேசும் பொழுது 3 ஆண்டுகால திமுக ஆட்சியில் பல்வேறு சாதனைகளை செய்திருக்கின்றோம். இப்போது நீங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் கூட விரைவில் சாலை போடப் போகின்றோம். இந்த இடத்தில் சாலை போட்ட பிறகு நீங்கள் எல்லாம் ஓசியில் பயணிக்கக்கூடிய விதமாக பேருந்தையும் இயக்கப் போகின்றோம் என்று பேசியிருந்த காணொளி தற்பொழுது சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகின்றது. ஓசியில் பயணம் செய்ய போகின்றீர்கள் என்று பெண்களை குறிப்பிட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருந்த நிலையில்தான் மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படுவது மக்களின் வரிப்பணத்தில் தானே தவிர கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய யாருடைய பணத்திலும் அல்ல என்று குறிப்பிட்டு அண்ணாமலை தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இதுபோன்று ஓசி பேருந்து பயணம் என்று பேசுவதற்கான ஆணவமும் திமிரும் எங்கிருந்து வருகின்றது என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அண்ணாமலை வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தற்போது இருக்கக்கூடிய ஒவ்வொரு திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களையும் தோற்கடித்து வீட்டில் உட்கார வைத்து உங்கள் ஆணவத்துக்கு பொதுமக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஒருவர் அமைச்சராக இருந்த நிலையில் இதுபோன்று ஓசி பேருந்து என்று பேசியிருந்த நிலையில் தற்பொழுது பதவியை இழந்து வீட்டில் உட்கார்ந்திருக்கின்றார். ஆண்டிப்பட்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் தாய்மார்களை நோக்கி ஓசி பேருந்து பயணம் என்று அவமதிக்கும் வகையில் பேசியிருக்கின்றார் என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார் அண்ணாமலை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.